கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த வாரம் சீடர்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை பார்த்துனுக்கிறேன், கேட்டுனுக்கிறேன். சீடனாக இருந்தேன், சீடனாக இருந்து ஓடிவிட்டேன், திரும்ப வரப்போகிறேன், வராமல் போனேன். இந்த வந்திருக்கோம் சபையோரே வந்தனம்லாம் சொல்லுவேன். பலதரப்பட்டவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். யோகம் அப்படின்ற ஒரு கலையை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்கள, அந்த மாதிரி எந்த ஜிம்மு சிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய இருக்கணும், அப்படி தானே? ஹைடெக்காக இருக்கும். சில ஜிம்முங்கெலாம் ஏசி போட்டு வச்சுருப்பான். என்ன பண்ணி வச்சுருப்பான்? ஏசி போட்டு வச்சுருப்பான். சும்மா ஸ்டைலாக என்ன பண்ணலாம், வீடியோலாம் எடுத்துன்னு வந்து யூடியூப்பில் போடலாம். ஒன்றுமே இல்லை, அந்த பக்கம் லடக் படக் சொடக்குன்னர்ல அந்த மாதிரி ஜிம்முங்க இருக்குது. சில ஜிம்முக்கெல்லாம் போனால் ஃபிட்னஸாக இருப்பாங்க. ஒரு லேடி அங்கே போனால் அவங்க அதை தட்டி இதை தட்டி இதை தட்டி அதை தட்டினோடனே நமக்கு அது ஒன்று இருக்கும். ஒரு ஆள் கதை சொன்னார், சிரிப்பு தான். அது யாரோ கதை, அது சொன்ன ஒரு பேர் தெரில, அவருக்கு தான் இந்த கிரெடிட்டு. ஒரு இடத்துல வந்து ஒல்லியாகிறதுக்கான இடம், அந்த 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 இடத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் காசு கட்டினீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, தொப்பை குப்பெல்லாம் குறைச்சி அனுப்புவாங்க. இது வந்து ஒரு $100, ஒரு $200, ரெண்டு டைப் இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் ஒல்லி ஆகணுன்னா $200, மெதுவாக ஆகணுன்னா $100 மட்டும். ஏன்னா டெஸ்ட்டு பண்ணலான்ட்டு உள்ளே போனார். $100 கொடுத்துட்டு உள்ளே போனோடனே ஒரு பொண்ணு வந்து கிஸ் குடிக்கிறேன்னு சொல்லும். போனோம், ஒரு ஓடுவார் பின்னாடி தேத்தின்னு, அந்த பொண்ணு ஓடும். $100 இவ்வளோ அழகான பொண்ணுக்குதே, $200 கொடுத்தா எவ்வளோ இருக்குமோ அப்படின்ட்டு மறுநாள் போய் $200 கொடுத்துட்டு உள்ளே போனார். பொக்கை கேள்வி ஒன்று தேத்தின்னு வருது. முதல்ல இவர் தட்டினார், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. ஆனால் ரெண்டாவது ஒரு பாட்டின்னா அது வேகமாக ஓடிடுது, உயிரை தப்பிச்சு விட்டா போதும். சீக்கிரமாக என்ன ஆகிட்டாரு, இழைக்கவும் முடியும். இந்த மாதிரி பலவிதமான ஜிம்மு இருக்கும். யோகம்னா நீங்கள் என்னென்னா ஒன்றோட ஒன்று நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா வந்து சொல்லலாம், இந்த மாதிரி மச்சி, இந்த மாதிரி இந்த ஹைட்டெல்லாம் இருக்குது, அதில் ஒரு 400 கிலோ வரைக்கும் தூக்க முடியும், ட்ரைனர் வந்து பெரிய நான் உனக்கு அங்கேயே பவுடர்லாம், ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்குறாங்க, நாட்டுக்கோழி முட்டைலாம் தராங்க, பீஃபெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, உன்னை வந்து தயார்படுத்தி ஆனாகனா ஆக்காமல் விட மாட்டாங்க அப்படின்ட்டு. சில பேர் புள்ளி புள்ளியாக ஆகிட்டுருக்கோம், புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் ஒரு மாதிரிலாம் ஆகிட்டுருக்கும் அந்த பவுடர் சாப்பிட்டு. ஜிம்முலேயும் இது மாதிரி தப்பானா இருக்கும். இந்த மாதிரி ஜிம்மாக போகிற மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தியான கிளாஸு ஆளாளுக்கு வந்துட்டாங்களா, அங்கங்கே ஜிம்முங்க இருக்குது. ஒரு பேரில் அங்கே போய் நீங்கள் ஆன்மீகன்ற பேரில் உள்ளே போடுறீங்க. போனோடனே அவர் என்ன பேசுகிறாரு, உங்களுக்கு யார் பிடிக்குது அப்படின்னா அவர் பார்க்கவே கூடாது. ராஜாஜி ராஜா, ராஜ மாத்தாண்ட, ராஜாஜி பராக்கு கட்சி வரைக்கும் பார்க்கவே கூடாது. அவர் தான் யார், பெரிய ஆள். எப்போவுமே பெரிய ஆளுங்க சாதாரணமாக வந்து உங்களை கூட பேச மாட்டாங்க. அந்த மனநிலை தான். $500 ஒரு பொருள் தான், அது என்னவாக தான் இருக்கான், காஸ்ட்லியாக தான் இருக்கும். $10 என்ன இது, சீப்பு தான் இருக்கட்டும், ஏன்னா விலை வச்சு தானே. அது மாதிரி நானும் 3வது ஆள் 4வது ஆள் கிட்ட போய் டிஎஸ்பி, என்எஸ்பி, கேஎஸ்பி, சிஎஸ்பி இதெல்லாம் பொண்டாட்டி ஒரு இடத்துல வேலை செய்யும். நம்ம வந்து மேக்ஸிவிஷன் ஒரு இடத்துல வந்துடுவார். மேக்ஸிவிஷன், ஹரி, கவின், இப்படிலாம் பல பேர் கொண்ட ஒரு மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் வந்து சில்லறை சிவகுமார்னா நம்ம வந்து சிதந்தி போய்டுவோம்னு வச்சுனார். நம்ம சில்லறை சிதற ஒரு தேவையில்லை நமக்கு. நான் மட்டும் சில்லறை சிதறது இல்லை, இங்கே இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு ஜோக் சொன்னோடனே ஒரே சில்லறையாக சிதறும். வந்து என்ன பண்ண போகலாம், இங்கே ஒரு பொறுக்கின்னு போயிடலாம். பொறுக்கு தெரியல நம்ம ஒன்றா. இதில் வந்து அதை சொன்னீங்களே, கண்ணு இல்லாதவனுக்கு கடவுள் இல்லையா? கண்ணு இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துங்கிறாங்களே. கண்ணு இல்லாதவங்களுக்கு கடவுள் இல்லை, கலருக்கு பார்க்க முடியாது. கண்ணு இல்லாதவனுக்கு என்ன பண்ண முடியாது, வண்ணங்களை கூட தெரியாது. நான் காணும் உலகங்கள் யார் காணும், அவங்க ஏதோ பாவம் குருடராகிறாங்க, இயற்கையோ அல்லது நேச்சுரலாவோ இல்லை அவங்க அப்பா அம்மா செஞ்ச குற்றத்தினாக்கா ஜென்ம பாவங்கள்லாம் சொல்லலை. மருந்து இருந்து சாப்பிட்ருப்பாங்க, கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிடலான்ட்டு இப்போ சிதைச்சிடலாம் நினச்சிருப்பாங்க, சிதையாமல் அந்த குழந்தை உருவாகிட்டு இருக்கோம். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் என்ன தெரியாது உங்களுக்கு, உடல் உறுதி பார்த்து 3 மாதத்தில் அபாஷன் பண்ண போகலான்னு சொல்லி மாத்திரை போட்டு அபாஷன் ஆகாமல் குறைப்பிரசத்தோடு பிறகுற குழந்தைங்கள்லாம் உண்டு. இது மாதிரி குற்றங்கள்லாம் நடக்குது, வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு நமக்கு தெரியாது, ஏதோ இயற்கையினால் பாதிப்பு. அந்த சொல்ல நான் கடவுள் வேறு, வண்ணங்கள் வேறு. அதை உணர்றதுக்கான எல்லோரும் ஓவியர் ஆக முடியுமா? நான் ஆகலாம், ஆனால் கை இருக்கணும். கை இல்லைனா ஓவியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாயில் சில பேர் வரையலாம் விதிவிலக்கா,
ஆனால் கையில் வரைகிற மாதிரி ஆகாது. ஒரு திறமை அது. காலில் வரைகிற மனிதனும் இருக்கிறான். கை இல்லாத மனிதன் காலில் முயற்சி செஞ்சு 2 கால் மட்டுமே உள்ள கை இல்லாதவன் காலில் சாப்பிட்றான்னா விசேஷம் வர்றோம். ஆனால் கையில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு இது அழகு நேர்த்தி வராது. அந்த மாதிரி சில பொருள் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சிலதை செய்ய முடியும், சிலதை செய்ய முடியாது. அப்போது அந்த உடல் குற்றம் இருந்தால் தப்பு தான். அதை சொன்னால் பாவி என்ன பண்ணிட்டான்னா வேறு மாதிரி சொல்லுங்கிறான். சீடர்களையும் நான் சொல்கிறேன், கடவுள் ஒன்று தான், கடவுள் தெய்வம் வேறு. நிறைய வாட்டி நான் சொல்லுங்கிறேன், கடவுள் ஒன்று தெய்வம் வேறு. கடவுள் ஒன்றுன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் சிவன் ஒரு பொம்மை செஞ்சு லிங்கன்னு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஜிம்முக்கு போய் எந்த பயிற்சி செஞ்சாலுமே ட்ரெயினர் இருந்து இதை நீ செய்யணும்னு செஞ்சால் தான் ஆகும். இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் சாதாரணமாக வந்துடும், அது எல்லாருக்கும். இதெல்லாம் தம்புஸ் எல்லாம் தூக்கி நிற்பீங்க, ஆம்ஸ் எல்லாம் வந்துடும். ட்ரைசப்லாம் வர்றதுக்கு தனி பயிற்சிங்க, தனியாகவே என்ன பண்ணால் செய்யணும். நீங்கள் போய் ஸ்கிப்பிங்கெல்லாம் ஆடலாம். பாக்ஸர் ஸ்கிப்பிங் ஆடுறதுக்கும் நீங்கள் ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பாக்ஸிங் பாக்ஸிங் ட்ரெயினர் பண்ணுறாருல ஸ்கிப்பிங்க, நூல் போகிறதே தெரியாது, குறுக்கெல்லாம் போட்டு சாதாரணமாக எடுத்துப்பார். ஏன் அவருக்கு அந்த ஸ்கிப்பிங் என்ன ஆயிடுச்சு, கை வந்துச்சு. நீங்கள் கவுண்ட்லாம் பண்ண முடியாது, 1 2லாம் சொல்லணும். நீங்கள் 1ன்னு போது அவர் 3 போட்டிருப்பார். புரியுதா? அவர் செகண்ட் கணக்கில் போடுறவர். அவர்கிட்ட போய் நீங்கள் வீட்டில் பண்ணுகிறீங்களே 1ன்ட்டு. இன்னும் சில பேர் ஸ்கிப்பிங் ஆடுவாங்க, ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை போய் பார்த்துக்கிறீங்களா. இன்னும் நிம்மதியாக யாருக்கிட்ட ஸ்கிப்பிங் கொடுத்துட்டு அவங்கள சொல்லிட்டு இவரே எதிரி வச்சுன்னு இருப்பார். அது ஆகாது. அப்போ சீடர்களே உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கடவுள் ஒன்று தெய்வம் நிறையா. கடவுள் உணர்ந்த மனிதன்கிட்ட போய் பேசி நீங்கள் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னும்போது நீங்கள் ஏமாந்தவங்களாக மாறிட்டாங்கன்னு நினைப்பால வேறு எங்கேருந்து போயிருந்தாலும் என்ன தான் ஆக முடியாது. எத்தனை இடத்துக்கு போனாலுமே முடியாது. ஒரு ரகசியத்தை அல்லது உண்மை தெரிஞ்சவன் சொல்கிறதுக்கும் இன்னொருத்தன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு அனுபவசாலி சொல்கிறதுக்கும் இன்னொருத்தன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு புத்தகத்தை பற்றி உப்புமா செய்யலாம், அடுப்பத்தை வைக்க மாட்டீங்க. ஆமாம், தண்ணி வைப்பீங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை எண்ணெய்லாம் போட்டிருப்பீங்க, தண்ணியெல்லாம் ஊற்றிருப்பீங்க, டைமுக்கு கரெக்டாக செஞ்சுருப்பீங்க. என்ன மட்டும் செஞ்சுருக்க மாட்டீங்க, ஏன்னா அந்த புக்கில் அடுப்பத்தை வைக்கிறத போட்டிருக்க மாட்டான். இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இஷ்டத்துக்கு ஃப்ளேமை வச்சுருப்பீங்க, அலுமினிய கடையை வச்சுருப்பீங்க, கடுகு போட்டிருப்பீங்க, தீஞ்சிருக்கும், வெங்காயம் போய்ட்டுருக்கும், கருத்துட்டு இருக்கும், எண்ணெய் ஊற்றிங்க, மேலே எரியும், தண்ணி ஊற்றோன்னு கபகபன்னு எரியும், நீங்களே என்ன ஆயிருப்பீங்க, இந்த மாதிரி தாடி வச்சிங்கன்னா எரிஞ்சு தீஞ்சு போயிருப்பீங்க. அப்போது யார் ஓணும் உங்களுக்கு? உண்மையிலேயே அந்த பக்கம் தெரிஞ்ச எவ்வளோ ஃப்ளேம் வைக்கணும்னு தெரிஞ்ச ஒருத்தர் தான் என்ன பண்ண நீங்கள். இல்லைனா இன்ஸ்டியூஷனுக்கு போய் நீங்கள் பண்ணி கற்றுன்னு என்ன பண்ண முடியாது. ஆன்மீகன்றது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பரிமாறுறது. உங்களால் தேட முடியும்னா நீங்கள் பல விதத்தில் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு ஆளெல்லாம் போய் மாட்டின்னு மூச்சிங்கன்னா முடியவே முடியாது. ஒரு ஆள்லாம் என்கிட்ட வண்டினா உங்களுக்கு தெளிவாயிடுச்சா, என்னண்ட வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட போய் ஏமாறலாம் ஈஸி. யாருக்கு என்ன என்கிட்ட எல்லாம் வந்துச்சா, அவன் சும்மா சொன்னால் கூட உனக்கு ஆமாம் தான் ஆகும். ஏன் பாட்டுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சிச்சு, இப்போ படித்தா உனக்கு என்ன பண்ணுவேன் புரியும். படிக்கிறவனுக்கு புரியாது, என்கிட்ட வந்து உனக்கு புரியும். ஏன்னா நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், உனக்கு அவ்வளோ விளக்கம் கற்று வச்சுக்கிறேன். அதனால் படிக்கிறவருக்கு அது புரியவே புரியாது. அவர் நல்லா படிக்கிறான்னு நினச்சின்னு. இப்போ மகாகவி காளிதாஸ் கதை தான். அது என்ன கதை தான், மரத்தை இந்த பக்கம் வந்து வெட்டுறது 1 2 காமிச்சது அப்படி தான். சிலர்களே இல்லது மாணவர்களே இல்லது அன்பானவர்களே அறிவாளிகளே கடவுள் தேடுறவங்களே யாராக இருந்தாலுமே நான் ஒண்டி தான்லாம் சொல்ல வரல. என்னை மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னா, என்னை விட விசேஷமான ஒருத்தர் இருக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம். கேள்வி கேட்குற உரிமையோடு இருக்கணும். அவர் சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அறிவுக்கு பொருந்தாததும் மனத்துக்கு பொறுத்தே இருப்பதும் அப்படின்ன உடனே அறிவுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். பொருந்துனா கெட்டி என்ன பண்ணுங்க, பிடிச்சின்னு கரை சேர பாருங்கள். பிறவி கடலை கடக்க முடியுமானா முடியும். ஜென்மம் இருக்குதான்னா ஆமாம் இருக்குது. ஜென்மம் இருக்கிறதுனால தான் நான் ஒரு பேர் ஆபத்தானவன். ஏன்னா என்கிட்ட வந்து கீழ்ப்படிதலோ அல்லது புரிஞ்சு கொள்ளுதலோ இல்லைன்னா உனக்கு ஜென்மம் வரத்தான் செய்யும், உனக்கு ஜென்மம் வரத்தான் செய்யும். அதனால் கடவுள் தேடுறேன்னா உண்மையிலே அதை அடைவனா மட்டும் வா, இல்லைன்னா வராது, ஆபத்து. ஏன் வந்துட்டு கண்ணும் காணாமல் கூட கம்மனே விட்டுரு, தப்பு கிடையாது. எதிர போய் நிற்காத, அசிங்கம். ஏன்னா நேர்மைக்கு எதிராக போகிறது குற்றம், உண்மைக்கு எதிராக போகிறது குற்றம். இல்லைன்னா என்கிட்ட கேளு வந்து. இப்போ பொதுவாக நான் அனுமதி உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. நான் யார் ஒன்றாலும் கடவுள் தருவங்க என்ன பண்ணலாம், என்கிட்ட இங்கே வரலாம். வந்து என்ன பண்ண நீங்கள் கேட்கலாம். 8 மாதம் பொத்து வந்து கேள்வி கேட்பேன். நீ 10 மாதம் பொத்து கூட வந்து என்ன பண்ண கேள்வி கேளு. புள்ள எந்த இருக்கணும்ல.
நீ பண்ணு கேள்வி கேட்பட்டு வந்து நானே பண்ண முடியாது. என்கிட்டையும் கேள்வி இருக்கும்ல, 8 மாதம் என்னத்தை பிடுங்கி கதை கட்டினன்ட்டு. 2 பக்கமும் என்ன இருக்குது, கேள்விகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் வெளியே போகிறதோ, வெளியே வந்து கம்முனே வெளியே போயிருப்பாங்க, தெரியாது தானே. இங்கே இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது, குழப்பத்தை உண்டாக்குறதுன்ட்டு. உனக்கு இதை விட விசேஷம்னு அங்கே தெரிஞ்சிச்சுன்னா யார்கிட்டயோ ஏன் சொல்கிற, என்கிட்டயே சொல்லு, நான் என்ன பண்ணுவேன். இன்னார் இங்கே போனார், இப்படி ஒன்று அவர் என்ன பண்ணார், அனுபவிச்சார். நம்மில்லாம் அது விசேஷமாக இருக்குது. தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அதுக்கு தான் போனேன். கவின்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி பேச முடியுங்களாங்க, அவர் திட்டினோன்னு அவரும் திட்டார். சந்தோஷம், திட்டுறதுனால ஒன்றும் ஆபத்து இல்லை, அப்படி பண்ணுறதுல திடும். கடவுள் பேசுவாரா, இதான் கேள்வி. கடவுள் பேசுவாரா, எந்த மொழியில் பேசுவார், அவர் மொழியில் பேசுவார். அப்போ என்னை கூட அவர் பேசுகிற நேரம் வேறு என்ன பண்ணிப்பார். இன்னொரு கேள்வி இது இல்லை, என்னை கூட பேசிட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஒரு விஐபியே ரோட்டில் போனால் 4 பேர் முன்னாடி நின்று போகிறாங்க, அவர் நம்மளை கூட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னா, கடவுள் என்னை கூட பேசின போனால் அவர் வேறு என்ன வேலை இல்லையா அவருக்கு, என்னை கூட பேசவே இல்லையா அவருக்கு, விட்டுரு. கடவுள் என்ன கூட பேசினா என்ன பேசணும் நானே, நீங்கள் கடவுளை கூட பேசினா என்ன பேசுவீங்க, நீங்கள் கடவுள் உங்களை கூட பேசினா என்ன கேட்பீங்க, என்ன தேவை, அதான் கேட்குறேன், என்ன தேவைன்னானே தெரில. அப்போ கடவுள்கிட்ட கேட்பீங்க தேவைன்னா சார்ன்ட்டு, அப்படியா, அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க, தெரில. அதனால தான் கேட்குறீங்க, தெரிஞ்சதுனால தான் போய்க்கிறாங்க. என்னங்க, நிறைய பணம், ஓ தெரில. அப்போ கடவுள் பேசுனா என்னன்னே தெரில. நீங்கள் இப்போ போனவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, தெரில. உங்களுக்கு தெரிலன்னு அவர் என்ன பண்ணிட்டார், புஷ்டார். தெரில பத்தியா, கடவுள் பேசினா உங்களுக்கு என்ன பண்ண தெரில, என்ன கேட்கறதுக்கே தெரில. அப்போ கடவுள் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார், உனக்கு தான் தெரியலையே. புரிஞ்சுச்சா? என்ன மாதிரி எல்லாம் போனால் கேட்போம்ல, எப்போங்க மழை வரும், ஏன் இத்தனை வருஷமாக மழை வர மாட்டேங்குது, ஏன் தேவையில்லாத இவ்வளோ மலைகளை உருவாக்கி வச்சுக்கிற, மானை படிச்சுட்டு ஏன் சிங்கத்தை பச்ச, வெறும் மானாக இருக்கக்கூடாதா, அப்படிலாம் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்படி தானே. யாரை கூட மட்டும் பேசிட்டு போனியே, என்னை கூட நான் வந்து நீங்கிட்ட என்கிட்ட பேசுவேன், எல்லா கூடயும் தான் போய் பேசுவியா, நான் ஒரு 10 பேர் இட்டுன்னு வரட்டா, நானே பேசுங்கிற வெறுப்பாகுது. ஒரு நாள் சத்சங்கத்துக்கு வந்து நீ என்ன பண்ண பேசு, இதெல்லாம் சொல்லுவேன் நான். உங்களுக்கு தெரில, ஆனால் இவ்வளோ தெரிஞ்சு எனக்கு. கடவுள்கிட்ட பேசினா நான் முதல்ல சொல்கிறது, சாமி என்கிட்ட மட்டும் பேசினா போதுமா, வாங்க ஒரு சத்சங்கத்துக்கு என்ன பண்ணுங்க பாருங்க, கடவுளை கூட்டின்னு வந்துடுவீங்க, என்ன பண்ணுங்க உட்காந்து. இவ்வளோ பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்குது, முதல்ல என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிள்ளை மட்டும் தான் உசாராக பணம் நிறைய கேட்டுக்கிறாங்க. நான் கூட புத்திமதி சொல்லுவேன், பணத்தை என்னவா கேட்கக்கூடாது, பேப்பரை கொடுக்காத, கோல்டு காயினா கூடியா, எப்போனா பணம் என்ன ஆகிடும், செல்லாமல் போய்டும். அதனால என்ன பண்ணேன், தங்க காசாக கொடுன்னு. என்னன்னே தெரியாதங்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது. ஐயோ இவர்கள் செய்வது இன்னதென்று. ஐயா ஒரு கடவுள் வந்து முன்னாடி வந்து என்ன கேட்பீங்க, எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க, இருக்கலாம். பலகீனமான பகுதி எது உங்ககிட்ட, கடவுள் ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நீ ஆம்பளையா பொம்பளையா பார்க்கலாம் வான்றான் முதல்ல. அப்போ இந்த மாதிரி கிறுக்கு லூசுங்களாம் இருக்க வரைக்கும் என்ன தான் பண்ணுப்போம், ஒருத்தனா இன்னும் 10 பேர் என்ன தான் வருவான், ஜிம் ஆரம்பிப்பான், இன்னும் 10 20 ஜிம்மு, இன்னும் டைப்பாக ஆன்மீகவாதிகள் வருவாங்க, டைப்பாக உங்களை என்ன பண்ணினே இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு தான் தெரில, சிவகிட்ட வந்து இவ்வளோ சொல்லி பேரோட உங்களுக்கு என்ன தெரில, கேட்கறதுக்கு தெரில. ஏன் கேட்க தெரில கடவுள்கிட்ட, என்னங்க இது எப்படி, அது ஒரு முதலாளிகிட்ட போய் என்ன கேட்பீங்க, சம்பளம் கேட்பீங்க. ஒரு பூசாரிக்கிட்ட போய் என்ன கேட்பீங்க, பூஜை நல்லா பண்ணு, எனக்கு கேட்க வேண்டிக்கோ, அப்படி தானே. சாமிக்கிட்ட போய் இல்லை கோயிலில் போய் சாமிக்கிட்ட என்ன வேண்டிப்பீங்க, என்ன நல்லா இருக்கணும், எது நல்லா இருக்கணும், சொத்த பொருள் நல்லா என்னன்னா எதுங்க, எது நல்லா எதுயா. அப்போ மனிதன் தெரியாமையே வாழ்ந்துக்கிறதுனால யார் வேணா என்ன பண்ணலாம், ஏமாற்றலாம். கடவுள்கிட்ட போய் கேட்கணும், நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நன்றின்னு சொல்லிட்டு வரணுமா இல்லையா, எவ்வளோ சொல்லி கொடுத்தேன், என்ன சொல்லணும் கடவுள்கிட்ட போய். இது போய் தெரிலன்றீங்களே, நான் என்ன பண்ணுறது, என்னை பொம்பளையாக பச்சிக்கிறேன், என்னை ஆம்பளையாக பச்சிக்கிறேன், என்னை மனுஷனாக்கிக்கிறேன், எனக்கு கண்ணுக்கு அது மூக்கு ஊற்றுக்கிறேன், நன்றி சொல்ல போகணும் முசாது இல்லையா, தெரிலன்றீங்க. அப்போ என்ன பண்ணல நீங்கள்,
எத்தனை சத்சங்கத்தினால என்ன பண்ணல நீங்கள்? கடவுள்கிட்ட போய் என்ன சொல்லணும்? எதுக்கு? என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் செஞ்சு கொடுத்துக்கிற? நன்றி சொல்லி போய் பாரு, அவன் ஏமாத்தான்னு உனக்கு புரியும். உனக்கு தான் தெரியல என்ன பண்ணுவான் உன்னை. வெரி குட்டு, இந்த மாதிரி ஆடு தான் வேணும். கேட்பீங்கன்னா ஏன் கேட்பீங்கன்னே அர்த்தம் எடுக்கணும். போய் கேட்கணும். இப்படி தான் நன்றி எப்படி சொல்கிறதுன்னு கேளுங்க. உனக்கு நன்றி எப்படி சொல்கிறதுன்னு கேளுங்க. கேட்கறதுன்னா இப்படி கேளுங்க, ஐயா உனக்கு நான் நன்றி சொல்லணும், எப்படி சொல்கிறது? இதுவும் கேள்வி தானே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாமி என்னை படிச்சு நான் உனக்கு நன்றி எப்படி சொல்கிறது? கேட்கலாம் தானே. எதுக்கு தான் என்னை படைச்ச? இது கூட கேட்கலாம் தானே. ஏன் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த கேட்கலாம், இல்லையா இவ்வளோ துக்கத்தை கொடுத்த கேட்கலாம் தானே. எப்படி கேட்பீங்கன்னா ஏன் கேட்க முடியாது? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். இந்த மயக்கம் இல்லாமல் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறது? கேட்கணும்ல அவரை. எனக்கு கூட அதுதான் கேட்குறேன். என்ன அப்போ உங்களுக்கு என்ன புரியல? யார் மேலே நீங்கள் கவனமாக இல்லை? உங்கள் தேவை என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து நிற்கிறீங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், கடவுளை எதுக்கு தான் நீங்கள் போய் பார்க்கணும்? நன்றி சொல்ல மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். மற்றதுக்கெல்லாம் கடவுளை போய் பார்க்க வேண்டிய அவசியம். கையை வெறுங்கையோடு படித்ததே எடுத்துக்கிறதுக்கு, புச்சேலம் படித்ததுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கு, தில்லாலங்கடி வேலை செய்யறதெல்லாம் கதவு எதுக்கு? கதவு எதுக்கு? மூடுறதுக்கு. கதவு எதுக்கு? எதுக்கு கதவு செஞ்சு வச்சுக்கிறான்? ஏன் தனியாரை? ஏன் பெட்ரூமுக்கு கதவு எதுக்கியா? நான் ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கு, நான் பர்சனலாக இருக்கிறதுக்கு. அப்போ கதவு எதுக்குன்னே தெரியாமல் கதவு வச்சுக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தாப்பால் எதுக்கு போட்டு வச்சுக்குது? உத்தாப்பால் எதுக்கு? கண்ட நேரத்தில் உள்ளே யாரும் முக்கியமான வேலை இல்லை, சிவன் பூஜையில் கரடி பூந்தா. அப்போ என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துங்கிறவங்களை யார் ஏமாற்றலாம்? எத்தனை நாள் எத்தனை ஜென்மமாக ஏமாற போகிறீங்க? என்ன தெரியாமல் இருக்கிறீங்க? தேவை என்னான்னு பாருங்கள். கடவுள் தேவையான்னு பாருங்கள். நன்றி சொல்ல தேவையாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கள்? கடவுளை தேடுங்க. மற்றபடியெல்லாம் கடவுள் தேடியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பணமோ காசோ எதுவும் வராது. அவர் பேசுகிறாரு பேசினா கூட என்ன வராது? போய் அவர்கிட்ட ஒரு 10 கோடி கொடுத்துருவார் அவர். அவர் பேசுறது கடவுளா? அது உண்மையிலேயே கடவுள் எப்போவுமே எந்த காலத்துலேயுமே யாராக கூடவும் நேரடியாக பேசாது, பேசவும் இல்லை. அந்த காலத்தில் நம்பிந்தானுங்க. மேலே ஏறினார், இதை சொன்னார், கீழே இறங்கினார், ஊருக்கு சொன்னாருன்ட்டு இவங்களாம் எழுதி வச்சுங்கிறாங்களே தவிர, அந்த மேலே ஏறி பேசணுன்னு அதே மலைக்கு போனால் நம்ம பேச முடியுமானா? அந்த மலையை இஷ்டானுங்க காணுன்றானுங்க. அப்படி ஒரு மலை இப்போ இல்லைன்றானுங்க. சரி, யாருக்கிட்டையும் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறாரு. அவர் கழுதியோ குதிரையோ மேய்ச்சிக்கிறாரு. அப்போ கழுதி குதிரை மேய்ச்சா தான் கடவுள் பேசுவார்னா நம்ம என்ன பண்ண முடியாது? இப்போ கழுதியே இல்லை, அந்த ஊரில் போய் கழுதி மேய்க்க முடியுமா என்ன நம்ம? அப்போ கழுதுகிற ஊரில் போய் பிறந்துட்டு என்ன பண்ணோம்? நம்ம கழுதை மேய்ச்சிட்டு தான் பேசணும். அதுவும் பேச முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். புரியலனாலும் தப்பு கிடையாது. ஆமாம், புரியலனா உங்கள் பிரச்சனை கிடையாது. கழுதை மேய்க்கிறதுக்கு கழுது ஊருக்கு போகணும். எந்த ஊர் கழுது ஊர், எங்கே இது கழுதுலாம் பேசக்கூடாது. விலங்கு நீங்கள் மாற்றி பார்க்கணும். கொஞ்சம் யோசித்து, ஐயா கழுதுன்னு எதை சொன்னாருன்னு யோசித்தா தான் உங்களுக்கு முடியும். ஏன்னா உங்களுக்கு தேவையே தெரியாது. உங்களுக்கு இதெல்லாம் கூட யோசிக்க முடியாமல் கூட போயிட்டு இருந்தால், நான் பப்ளிக்காகவே சொன்னேன், அதனால தான் என்னை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. இவ்வளோ பப்ளிக்காக எல்லோரும் புரிய வச்சா தப்பாக போயிடும்ட்டு. அப்போ கடவுள் என்ன பண்ண மாட்டார்? ஏன் பேச மாட்டார்? ஏன் பேச மாட்டேன்றார் கடவுள்னா கூட? எல்லாத்தையும் கொடுத்துட்டு போய் ஏன் பேசுவார்? உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்க. அப்போ உனக்கு எதுவும் தெரியாதுனால ஏமாற்றலாம் உன்னை எப்படின்ட்டு. ஆமாம், ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு போனாருங்க, அழைக்கிறாரு. நாங்கள் போனால் அவர் இல்லை, அவர் எல்லாமே அழைக்கிறாருன்றாங்க. ஏன்டா அழைப்பு குத்துவர் எங்கடான்னு கேட்டால், இல்லை சீக்கிரத்தில் ஒருவர் கம்னு இருந்தா. கூப்பிட்டது எதுக்கு? அவர் அழைக்கிறாருன்னு கூப்பிட்டாங்க. வந்துட்டார் பொழுது. ஆமாம், 2000 ஒருவர், 3000 ஒருவர், 4000 ஒருவர் எழுதி வச்சுருந்தாங்களா? அழைக்கிறாருன்னொடனே போனால் அங்கே போனால் இல்லை, அவர் இல்லையா, வருவாராம் சீக்கிரத்தில். அப்போ நம்ம தயாராகணும். அப்போ அவர் அழைச்சிருக்கிறாருங்க. அவர் ஒரு நாளில் வருவார். நீ என்ன பண்ண? அது வரைக்கும் பேஷன்சி, வெயிட் அண்ட் சி. புரிஞ்சிச்சா? அப்போனா சீடர்களுக்கு என்ன தெரியல? தேவை தெரியல, கேட்க தெரியல. கடவுளை பார்த்தா என்ன கேட்கணும்? அதுவே தெரியல. ஏன் கேட்கணும்? கேட்க தானே சொன்னேன், நன்றி சொல்கிறேன், கேட்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற? பேச்ச மாத்துற. இது ஒன்றே போதும் பிடிச்சிக்கிறதுக்கு. பேத்தியா உனக்கு வெளியே போனால் உனக்கு இருக்குது. நீங்கள் இது ஆன்லைனில் யாரெல்லாம் கேட்டுருப்பாங்க. உனக்கு தனியாக ஃபோன் வரும். பேத்தியா உன்னை எப்படி ஏமாத்தினார்? பேத்தியா என்னென்னவோ சொல்லி ஏமாத்தினார். பேத்தியா நீ எவ்வளோ தெளிவாக கேட்ட? ஆமாம், கேட்க தானே சொன்னார். ஆமாம், என்ன சொல்கிறாரு? நன்றி சொல்கிறது எப்படின்னு கேட்க சொல்கிறார். பேத்தியா இப்படி தான் இருந்தாலும் மாற்றி மாற்றி பேசுவான். நீ என்ன பண்ணிருப்ப? கட்சி வரைக்கும் அங்கேயே உட்காந்துங்கண்ணே
அந்தாலும் தேவை இருந்தாலும் செலவு பண்ண, அந்தாலும் திருப்தி பற்ற முடியாது. நீ ஏற்கனவே சொல்லிடுற தெரியுமா உனக்கு எப்படி தாண்டா நான் உன்னை திருப்தி பற்றுதுன்னு கேட்டே இல்லையா? உனக்கு இவ்வளோ போய் ஒன்றா பண்ண தெரியல உனக்கு. பிடிச்சாங்க உன்னை பிடிச்சிப்பாங்க. அதுதான் இப்படி தான் இந்த ஆடுங்கள்லாம் மாட்டின்னு முடியுது. நான் காணாமல் போனேன் ஆடுகள். ஸோ தேவை மேலே அக்கறையாக இருங்க. எது மேலே அக்கறையாக இருங்க? கடவுள் தேடுறீங்களோ இல்லையோ முதல்ல வாழ்க்கையை தேடி என்ன பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு பேசவும் செஞ்சேன். பொருளாதார விடுதலையும் அப்போ தான் என்ன பண்ண முடியும். நீங்கள் சமூக விடுதலையும் அடையலைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, கடவுள் அடைய முடியாது. அடிப்படை விஷயமே உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் ஏன் வாழ்கிறீங்க தெரியவே இல்லை. என்னவோ பூமியில் பொந்துட்டீங்க, என்னவோ ஒரு வேலை கட்சிச்சு, என்னவோ சம்பாதிக்கிறீங்க, என்னவோ வசதியாகிறீங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள்? இதை வச்சு தான் ஆன்மீகவாதிங்க என்ன பண்ணுகிறான், பொழப்பு நடத்திக்கிறான். கூப்பிட்டு வச்சு கும்மி வச்சுட்டு சொல்லவே சொல்லுவேன். ஏன்டா சாமியார் சொன்னால் ஒத்துப்பீங்க, சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே கேட்டுக்கிறேன் இந்த கேள்வியை நான். ஒரு கோயிலில் ஒருத்தர் இருந்தார், அவர் சம்பாதி அஞ்சார், அவர் இந்த மாதிரிலாம் சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் சரியானு கேட்டால் ஆமாம் அவருக்கு இருக்கலாம் அப்படின்னீங்க. ஏன்டா ஒரு சொன்னது என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றே? அப்போ நீங்கள் நோக்கத்தை யார்கிட்ட இருந்து பார்க்குறீங்க? குஷ்டரோகி குத்தா தண்ணி இல்லையா? குஷ்டரோகி குத்தா தண்ணி இல்லையா? யார் வீரல் என்றா வீணை பார்க்கும், யார் இசைத்தாலும் வீணை பாடும். அப்படிதானே? யார் வீணை வாசிக்கலாம்? அழகாக சொல்லிட்டு போகிறார். முன்னாடி ஒரு பாட்டில் இருக்குது, கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ, விலையில்லா மாளிகையில் மீட்ட ஓர் விரல் இல்லையோ. புரியுதானா சொல்கிறேன்ட்டு? உன்னை நீ என்ன பண்ணவே இல்லை, மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியை செய்ய மாட்டேன்ற. எவ்வளோ சொன்னாலும் சத்சங்கத்தில் நீ வந்து கேட்கலாம் தானே, ஐயா நான் கடவுளை பார்த்தா என்ன கேட்கட்டும்னு கேட்டிருக்கலாம் தானே, ஏன் கேட்கல? அதுவும் கேள்வி தானே, அதுவும் கேள்வி தானே. கடவுள் பார்க்க முடியுமாமாங்க? ஒரு இடத்துக்கு கடவுள் பார்க்க முடியுன்றாங்க. அவர்கிட்ட போய் நான் என்ன கேட்கட்டும்னு என்ன கேட்டால் நான் சொல்லி அனுப்ப மாட்டேனா? கடவுளை பார்த்தா இதை கேட்டு அனுப்புன்ட்டு அவர்கிட்ட போய் கேட்கலாமே, சிவ ஞானம் மஞ்சிறாரா இல்லையான்னு. கடவுளை பார்த்தா கேட்கலாம்ல. கடவுள் உன்னை பார்த்துன்றான் இருந்தாலும் நீ அந்தாலும் பார்த்தியான்னு கேட்கலாமா இல்லையா? யார்கிட்ட? இதுவே கேள்வி தானே. இது கூட நான் சொல்லணுமான்னு கேட்குறேன். ஒருத்தன் ஏமாத்திங்கிறானாங்க, கடவுள் உங்களை பார்த்துன்ட்டு என்ன போய் கேட்கலாம் அவங்ககிட்ட? உண்மையிலேயே இருந்தாலும் உன்னை பார்த்தாரா இல்லையான்னு கேட்கணுமா இல்லையா? இதுவும் கேள்வி தானே. இது கூட கேட்க மாட்டியான்னு கேட்குறேன் நான். அப்போ எப்படி முடிவாக்குறீங்க? தெரிலன்னு சொல்லி கொடுத்தனா எதை சொன்னாலும் தெரிலன்னு கால்கிட்ட ரொம்ப உஷாராகணும். என்ன பண்ணா எதுக்கு ஒம்புல தும்புல மாட்டிக்காத சார், எதனா கேளுங்க. என்ன ஒன்றா கேளு, என்ன உனக்கு என்ன தெரில. ஏன் இந்த அளவுக்கு எது சொன்னாலும் என்ன பண்ணுவான்? அதை விட என்ன சொல்லிடலாம், தெரில. என்னப்பா சொல்லுது, எதை கேட்டாலும் தெரிலங்க, தெரில. கடவுள் பார்த்தா என்ன பண்ணு தெரில. ரேஷன் கடையில் கிருஷ்ணால் போடுறாங்களா தெரில, சக்கரை போடுறாங்களா தெரில, ஏண்டா சாப்பிட்டியா தெரில. என்ன பிளடி ஃபுல் இல்லை நீங்கள்? அப்போ சிவகிட்ட போய் தெரிலன்னு தெரிஞ்சின உடனே என்ன பண்ணுவாங்க? அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு உனக்கு? தெரிலன்னு கற்றுக் கொடுத்தாருல. நாங்கள் என்ன கற்றுருவோம்? தெரியும்னு கற்றுருவோம். நீ என்ன நினைப்ப? இதுவே பெரிய விடுதலை ஆகுது. புரிஞ்சிச்சா? எங்கே ஏமாந்தீங்க? எங்கேயா தெரில. நான் எவ்வளோ கேள்விக்கு எவ்வளோ அழகழகாக பதில் சொன்னேன். ஒருத்தன் சொல்லவே சொன்னான், தலையெல்லாம் ஏன்டா வெட்டினாங்க? ஆணவத்தை வெட்டினாங்க, ஆணவத்துக்கு தான் கூட்டு போட்டாங்க தெளிவாகவே சொல்லி ஆணவத்தோடவே போனானே என்ன செய்யலாம்? அதனால் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு போகிறீங்க, எங்கேன்னு. ஜிம்முக்கு எதுக்கு போனீங்க? ஆனதுக்கா சும்மா டைம் பாஸுக்கா? சில பேர் போய் பீஸை கட்டு சும்மா ஜிம்மில் போய் காடை வந்து வீட்டில் வச்சு தூக்கின்னு வைப்பான். ஏன்? பணம் வீட்டில் இது போர் அடிக்குதுன்றது போய் கட்டுருப்பான். இல்லைனா யாரோ ஒருத்தி வரேன்னு சொல்லியிருப்பா, போயிருப்பான். 4 நாள் அவன் நின்று போயிட்டுருப்பா. இவர் என்ன பண்ணியிருப்பாரு? போயிடுவான். இல்லை ஃப்ரெண்டு வருவான்னு போயிருப்பான். இவன் ஜிம்முக்கு போவே இல்லை. நீங்கள் ஆன்மீகத்தை பிறருக்காக தேடக்கூடாது. நண்பர்லாம் போகிறோம், நம்ம 3 பேர் என்ன பண்ணலாம், ஒன்றா போய் சத்சங்கத்துக்கு போய் உட்காந்துக்கலாம். 3 பேர் ஒன்றா வரலாம், 30 பேர் ஒன்றா வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் தனித்தனி தேவைகள் தான். எல்லோருடையும் தேவை தனித்தனி தான். ஸோ தேவை மேலே அக்கறையாரு. தேவை தெரியாமல் வாழாத, தேவை தெரியாமல் வாழாத. கேட்க தெரியலன்னா எனக்கு என்ன கேட்க தெரியல, எப்படி நான் அதை போய் கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணா சொல்லணும். தேவை தெரியாமல் வாழ்கிறது வாழ்க்கையான்னு கேட்குறேன் நான். அதையே சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படி என்ன பண்ணு நீ? எனக்கு என்ன தேவைன்னு என்கிட்ட கேட்டுருக்கணும். ஐயா எனக்கு என்ன தேவை, நான் என்ன பண்ண, நான் எப்படி வாழ்ந்துக்கிறேன்னு யாரும் கேட்கணும்? அதுக்கு தானே உட்காந்து கேட்டுனுங்கிறேன். கேளுன்னேன். இங்கே வந்து சத்சங்கத்துக்கும் கேளுன்னேன். கேள்வி எடுத்து போயிடுச்சுனாக்கா என்ன பண்ணியிருந்துருக்கூடாது நீ?
அப்போனா எந்த மாதிரி திருடுதான் தொடங்குறீங்க சொல்லலாமா? அது போல் பரவாயில்ல, பக்கத்தில் இருந்தாலும் கடவுள்ன்ற நான் உஷாராயிட்டேன். பணம் பேப்பர் கொடுக்காத திடீர்னு மோடி என்ன சொல்லுவார், செல்லாதுன்றவர். அதனால் என்ன பண்ணணும், கேட்குற என்ன பண்ணு, அம்மா தங்க காசை கூட யார் தலையை என்ன இருக்கட்டும், திருநலை போட கூட தங்க காசுனா தான் உருக்கி எத்தனா இது தங்க முள்ள மாதிரி தடவை மூச்சை வித்தாங்க போட்டாலும் தங்கம். யாரோ ஒரு பிள்ளை இருந்தாலும் போயிடுச்சேன். இப்படி போய் தான் எல்லாம் தெரியாது போகிறேன் போயிட்டேன் நான். ஆமாம், இது வரைக்கும் நம்ம நிறுத்திக்கலாம். லைனில் போனால் என்ன ஆகும், பூரா புயலுக்கும் தெரியலன்னு சொன்னால் நம்ம என்ன ஆகும், அது இதை விட அவமானம் நமக்கு வேணாம். இங்கே நிறுத்தலாம், அவமான படவுலேருந்து நிறுத்திட்டேன். ஆக்சுவலாக எல்லோரும் கேட்டுக்கலாம்னு நினச்சேன். கேட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன், நான் வெக்கப்பட்டு போயிருப்பேன். புரியுதா? என்ன செஞ்சுருக்கணும், முதல்ல அவரை பார்த்து கடவுள் தானான்னு கேட்கணும். ஏன் நானோ கடவுள் சூன்யன்ட்டேன், அந்த அளவு வந்து பேசுகிறேன்றான். எப்படி வந்து பேசுவான், சூன்யம் எப்படி பேசும்? அப்போ நான் போனது பொய் தானே, நான் சொன்னது பொய் ஆகிடும். எப்போ நான் சூன்யன்னே, இன்னொருத்தர் கடவுள் பேசுன்றேன், அப்போ நான் சொன்னது பொய் தானே, பொய் தானே. அப்போ அவங்க நிரூபிக்கிற விதத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்ல, கேட்கணுமா இல்லையா? வந்து என்கிட்ட சொல்லணும்ல, டேய் என்னை அசிமாவே திட்டலாம், என்ன நான் முடியுமோ அவ்வளோ அசிமான வார்த்தையை சொல்லி சூன்யம் சும்மா நான் பேசியிருந்தேன், என்ன பண்ணுறேன், என்னெல்லாம் திட்டணும். எனக்கு ஒரு ஃபோன் வாய்ஸ் கால் போட்டு காலகாலமாக ஏமாற்றிங்கிற 2006 இது வரைக்கும் 24 வரைக்கும் என்ன சொல்லுங்கிற, சூன்யம் சொல்லுங்கிற, அப்படிலாம் கிடையாது. கடவுள் என்ன பண்ணோம், பேசும், சொல்லணும்ல, அதானே தில்லு. நான் சொல்லினுக்கிறேன் தானே, சொல்லினுக்கிறேன்னா இல்லையா? கடவுள் பேசாது, உணர்த்தும். கடவுள் என்ன பண்ணாது, பேசாது, உணர்த்தும். நீ நன்றியோடு வாழ்ந்தா வாழ்க்கை உனக்கு வாய்ப்பா அமையும். நீ வாழ்ந்து பிரித்தியார் வாழ நினச்சியானா நல்லா இருப்ப. கெடுவான் கேடு நினைப்பான், நல்லது நினைக்கிறவன். கடவுள்கிட்ட பேசிட்டேன்னு ஒரு நல்லது நினைக்கிறவன் என்ன பண்ண இமிடியேட்டா, ஐயோ நான் கடவுள்கிட்ட பேசிட்டேன் என்ன பண்ணுங்க எல்லாம் வாங்கன்ட்டு, அப்படி தானே? இல்லைன்னா வந்தே கூட சொல்லலாம். இன்னும் வசதியாகுன்றேன் நான். கோடி ரூபாய் கேளு, கடவுள் கூட பேசுறதுக்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன், உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். எவ்வளோ கேளு, கோடி ரூபாய் கேளு, 50,000 1 லட்சம் சும்மா சீப்பு இதெல்லாம். 1 கோடி ரூபாய் கேளு, நான் 1 கோடி ரூபாய் தரேன், கடவுள் கூட பேசணும் நான், எனக்கு ஆசை. புரியுதா என்ன சொல்கிறது? 1 கோடி என்னால் சம்பாதிக்க முடியும், ஆனால் கடவுள் கூட பேசுறதுக்கு நான் சொல்கிறேன் ஆணித்தரமாக கடவுள் கூட பேச முடியாது. ஏன்? கடவுள் பேசுகிற பொருள் இல்லை, அது ஒரு பொருளாகவே இல்லை. அதனால தான் கடவுள் இல்லைன்னே சொல்கிறான். கடவுள் இல்லைன்ற சொல்கிறவனே ஒன்றும் பண்ணல. கடவுள் ஒருத்தர் இல்லைன்றானே, அவன் வாழாமல் போயிட்டான். கடவுள் இருக்குதுன்றலாம் வரல, கடவுளே இல்லைன்றானே, அவனை என்ன தான் பண்ணுங்கிறான், இங்கே சர்வ சௌகரியமாக வந்துங்கிறான். எப்படி அது சாத்தியமாகுது? கடவுள் இயற்கையில் அப்படி சொல்லி வச்சுக்கிறார். நான் உன்னை படைச்சிட்டேன், நீங்கள் வாட தகுதியோடு இருக்கிற, என்னை ஒத்துக்கா கட்டிப்போ, என்னை புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுக்காம போ, ஆனால் என்ன பண்ணுற, வாழ்ந்துட்டு வேலையை முடிச்சுக்கோ. சந்தர்ப்பம் வந்தால் என்னை தேடி கண்டுபிடி, இல்லைன்னா பண்ணு விட்டுரு. இதோ ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறான், நிறைய பேர் அமுச்சு விட்டுக்கிறான், சொல்லியும் இருக்கிறானுங்க. நான் மற்றவங்க சொன்னதையும் சொல்லி புரியவும் வச்சுக்கிறேன். புரியாத புரிய பேசுறேன்னா என்ன, இவ்வளோ பேசி கடவுள் பேசுதுன்னா அவர்கிட்ட போய் ஒருத்தர் என்ன கேட்பேன்னா, எப்படிங்க பேசணும் கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். நான் சொல்லியிருக்கலாம், கடவுள் பேசாது, நான் உறுதியாக அதில் இருக்கிறேன், அப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா சொல்ல முடியாது. தேவை என்னன்னே தெரியாதுன்றீங்களே, எவ்வளோ கேவலமான ஜந்துன்னு மாதிரி ஆயிட்டீங்க. புரியுதா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இரு காதிழந்த, என் கஷ்டம் புரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கிறீங்க? ஏன் ஏமாற்றப்படுறீங்க? புரியுதா என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை இருக்குமோ? தப்பு இல்லையா அதுன்னு கேட்குறேன் நான். அப்போ தீர்க்கமா, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடும்பை தரும். இது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு. இங்கேருந்து என்ன பண்ணுங்க, ஒழுங்காயிடுங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இனிமேல் பட்டினா என்ன பண்ணுங்க, ஒன்று என்ன ஒத்துக்கோ, இல்லை கடவுள் பேசுனா அங்கே போ, தப்பு கிடையாது. பேசுகிறதுக்கு போய் பேசிட்டு வான்றேன். பேசிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. பேசிட்டு வந்து என்ன பண்ணேன், அவங்களுக்கெல்லாம் பீஸ் வாங்க கட்டி போகிறாங்க, உனக்கு தரேன். பேசிட்டு வந்து ஒருத்தன் வா, உங்களை யாருன்னா கடவுள் பேசுனதை பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணேன், வா, உங்கள் பார்த்துங்கிற யாருன்னா கடவுள் பார்த்தவங்க யாருன்னா தான் என்ன பண்ணேன், வந்து என்கிட்ட சொல்லு. அவங்களாம் பீஸ் வாங்க கட்டி போட்டோம், அவங்க தர்மத்துக்கே சொல்லிட்டு தர்ம பிரபாவே இருக்கட்டும். நான் என்ன பண்ணலாம், உனக்கு நானே ஃபீஸ் தரேன், என்ன கூட பேசட்டும். புரியுதா? நான் வந்து சும்மா ஒரு குகைக்குள்ளே உட்காந்துன்னு, கீழே தான் சாணித்தரில் தான் உட்காந்துன்னு சூன்யன்னு சொல்லி தான் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன்.
இங்கே வந்து எதனால் உட்காந்துக்கிறேன் நான்? இங்கே வந்து ஒரு மனுஷன் சொல்லவே சொல்லிட்டான், ஒன்றும் இல்லாத வைக்கிறாருன்னு. இங்கே வந்து இன்னும் சொன்னீங்களா ஒரு மனுஷன், நீங்களாம் கேட்டுக்கிறீங்க, புரியுதா? அதனால் கடவுள் பேச நம்பி ஏமாந்த யார் தப்பு? மலையை தூக்கி மேலே வையின்னு சொன்னோடனே டிக்கெட் வாங்கினது யார் தப்பு? அவன் உட்காந்து கையை தூக்கி என்ன காமிச்சான்? தூக்கி வைங்கடான்னா. உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறேன் நான். இந்த படத்தை பார்த்த பேர் கூட உனக்கு என்ன இல்லை? உங்களாலே தூக்க முடியாது, என் மேலே தூக்க முடியுமான்னா? 8வது வயசும் காட்டுறேன் வாங்கடான்னு டிக்கெட் போட்டு காமிச்சான். ஒரு கண்ணாடி வச்சுட்டு பாடுறா, நீ தான் 8வது வயசுன்ட்டான். உன்ன மாதிரி எங்கனாக்குறாங்களா? நீ தான் யார்? 8வது வயசும் வாய் பேசும் பெண்ணே நீ 8வது அதிசயமே பாட்டு கேட்டுக்கிறீங்களா? அப்போ என்ன தெரியல உங்களுக்கு? இது எனக்கு இல்லைன்னு தான் சும்மா பண்ணேன். இந்தப்பா உங்களை விட்டு புறம் போட சீடர்களுக்காக நீங்கள் பேசுறதுனால நான் உங்களை தானே கேள்வி கேட்குறேன். நல்லா கேட்டுங்க. புறம் போனவன் வேறு யாரும் வேற்றுக்கிறவாசி இல்லை, அவனும் மனிதன் தான். அவனை ஏமாற்றப்பட்டுக்கிறான். நான் அவனுக்காகவும் இறக்கப்படுறேன். பாவம் அவன். நீங்கள் எங்கே உட்காந்துக்கிறீங்க, அவன் அங்கே உட்காந்துக்கிறான். இதே நிலை தான் அவன் நிலைமையும். அவன் நிலைமை என்ன தான்? இதே அப்புறம் தான் அந்த ஜீவன். பாவம் தெரியாமல் போயிட்டு விட அங்கே உட்காந்து என்ன பண்ணிருக்கான்? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க, கடவுள் பேசுனா எல்லாருக்குமே வெறி ஆகிடும். எனக்கு வந்து இது ஆசை. அப்படி தான் நான் ஃபோன் பண்ணேன். அந்த கவினுக்கு, அந்த ஹரிக்கு, அந்த மேக்ஸி விஷனுக்கு, இல்லை மிடி விஷனுக்கு என்ன தான் எது தான் ஃபோன் பண்ணேன்னு நினைக்கிறீங்க? நான் சத்தியபூர்வமாக சொல்கிறேன், கடவுள் பேசுவார்னா. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உண்மையிலேயே கடவுள் பேசுவாருன்னு தான் நான் நினச்சின்னு. அப்படி எப்படி சாத்தியம்? ஏன் ஒருவேளை பேசுவார் பொழுது சொல்கிறேன். இப்படி இதை விட எப்படி பேசி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் பாட்டும் பாட்டேன். எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் திருந்தவில்லை, ஜாதியில் பிறக்கவில்லை, சாத்திரம் அறியவில்லை. என்னை திட்டுறான், அப்படிதான் திட்டுறான். நீ மாட்டு கறி சாப்பிட்ற, மயிர் பிடுங்குற, என்னடா உங்கள் பிரச்சனை? சாப்பிட்டு பேடுறதா ஒரு விஷயம் உங்களுக்கு? சாப்பிட்றது பேடுறத இந்த உடம்பு குப்பையா மெய்? இதில் நீ அனுபவிக்கலைன்னா என்னத்துக்கு? உன்னை என்ஜாய் பண்ணாத உடம்பு உனக்கு என்னத்துக்கு? உன்னை மதிக்காத உன் உடம்பை நீ என்ன பண்ண போற? உன் உடம்பை மதிக்காத நீ வேறு எதை மதிப்ப? வேறு எதாவது உன்னால் மதிக்க முடியும்? நீ போட்டுக்கிற நகையெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு தானே. அப்புறமா என்ன உனக்கு தேவை? அடுத்த வேலை சோறு உனக்கு தேவை, தூங்குறதுக்கு ஒரு இடம் உனக்கு தேவை. இதெல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்தா தான் செய்வியா? இல்லை நீ எடுத்துக்கணுமா? பாய் பின்னி நீ பின்னி பத்துக்கணுமா? பாய் வந்து கடவுள் பின்னி தருவாரா? பாய் பின்னி தர்றதுக்கான கையா எனக்கு கொடுத்தாரு, எனக்கே விரல் கொடுத்தாரு. எந்த குருவி எந்த காக்கா போய் கூண்டு கட்டி தரது போய் கேட்டுச்சு, கடவுளே எனக்கு ஒரு அழகான கூண்டு கட்டணும் எங்கன்னா போய் தவம் இருந்ததா? என்ன பண்ணுது? சும்மா ஒரு புள்ள கிள்ளு வந்து போடுறது கூட்டமாகிடுது. அதை செதுக்கி பறித்து வச்சுன்னா இப்போ இந்த மேலேறிய முட்டையை போட்டு பொறிக்குது. கேட்குதா நான் கடவுளை? உனக்கு 6வது அறிவு கொடுத்தோன்னே எல்லாத்தையும் கடவுள்கிட்ட போய் கேட்கலான்னுக்கிறேன். அதனால தான் ஏமாத்துறான், பேசுகிறாரு, சிரிக்கிறாரு, உட்காந்துக்கிறாருன்ட்டு. என் தேவையை என்னால் நிறைவேற்றிக்க முடியாதா என்ன? என் தேவையை என்னால் நிறைவேற்றிக்கிற அறிவை எனக்கு கொடுத்தியன்னா என்ன பண்ண? நான் அவர்கிட்ட போய் நன்றி பார்த்து தான் சொல்லணுமா? பார்த்துட்டு தான் சொல்லணுமா? உட்கார வச்சு தான் சொல்லணுமா? நன்றி சும்மா சொல்ல முடியாதா? நன்றி அவருக்கு தான் சொல்லணுமா? யார் சொன்னாலும் அது இதுதான் நன்றி தானே. நீ நல்லா இருந்தாவே நன்றி தான்ற. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னா நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் சொல்கிறேன். என்ன இது? நீ நல்லா இருந்தியானா யாருக்கு நன்றி சொல்கிற? நீ சிரிச்சானா, நீ கொண்டாண்டியானா, நீ மகிழ்ச்சியாக இருந்தானா, நீ ஆனந்தமாக இருந்தியானா, யாருக்கு நன்றி சொல்கிற? தெரியவே இல்லை. செகண்ட் கேள்வி கேட்குற, மன்னிக்கிறதுக்கு என்ன இது? உன் மடத்தனம் வெளிப்படுது, சரியாயிடு, அவ்வளோதான். இதில் மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஸோ உங்களை எங்கே மாட்ட வச்சாங்க? மனிதர்கள்லாம் மடையாததாக போனதுனால தான். மேக்ஸி விஷன் கூட மடையனா போயிட்டு வந்தான், பாவமாக இருக்குது. அதில் ஒரு எரியாட்டான். எனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? வாக்கிய தகுறாரு. நான் என்ன பண்ணேன்? நான் அவனுக்கு அழகாக தானே இருந்து ஸ்கூட்டு வச்சு நல்லா தானே சொல்லி கொடுத்தேன். ஏன் அவன் தப்பாக போயிட்டான்? உங்களை மாதிரி தான் அவனுக்கு புரியல. உங்களை மாதிரி தான் என்ன பண்ணா? சில்லற சிவகுமார்னாக்கா சிவகுமார் பாதிக்கப்பட்டுருவார்னு. நீ என்ன சில்லற சிவகுமார்? அதை விட அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி எனக்கு என்ன இது? நான் இல்லையே அது நான் இல்லையே. விடுதலை அடைஞ்ச ஒரு மனுஷனுக்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது? நீ நான் வார்த்தையே விஷயம் இல்லைன்றனே. ஒருத்தவங்கம்மா ஒரு விஷயமா என்ன? வார்த்தையாக முக்கியம். இன்னும் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை, இன்னும் புரிஞ்சு வச்சுக்கிற வாழ்க்கையை. எப்படி உன்னால் கொண்டாடுற? களவு வாழ்க்கையை களவுத்தனமாக பண்ணு, கற்பு வாழ்க்கையை கற்பாக பண்ணு, அகத்தமாக செய், புறத்தை புறமாக செய். தெளிவாக தானே சொல்லணும் வரேன். எங்கே உங்களுக்கு குற்றம் சொல்கிறேன் நான். ஆனால் அதை ஒழுக்கமாக செய்யணுமா இல்லையான்னு கேட்குறேன். நிறைவாக இருக்க வேண்டியது யாரோட வேலை? அப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ சீடர்களுக்குன்னா இங்கே இருக்கிற சீடர்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஸ்பெஷலாக கோர்ஸ் நடத்த வேண்டியது இருக்குது. புரிஞ்சிடுச்சா? அப்போ எங்கே ஏமாறுறீங்க?
எதில் தெளிவாக இல்லை? உங்களுக்கு தேவைண்ணா இப்போ சந்தோஷமாக இருக்குது. அதையும் சொல்லி கொடுத்துக்கிறேன். எதற்காகவும் யாருக்காகவும் எதன் பொருட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன். எதை கொண்டாடினுக்கிறியா இல்லையா? அதான் கேள்வி. கடவுள்கிட்ட போய் ஐயா கொண்டாட முடியலையே, என்னடா குத்தா கொண்டாடுவேன் கேட்பாரே கேட்க மாட்டார. ஏன்டா ஒரு கொம்பு வச்சுன்னு கொண்டாட முடியாது, நீ ஒரு குச்சி வச்சுன்னு கொண்டாட முடியாது, நீ பாடுற விலங்குங்கள்லாம் எப்படி சந்தோஷமாக கேட்பாரே கேட்க மாட்டாரா? உனக்கு 6 அறிவு கொடுத்ததுனால கொண்டாட முடியாதுன்னு என்கிட்டே வந்து நிற்கிறியா? திட்டு வர திட்ட மாட்டாரா? உங்களை 6 அறிவு வச்சுன்னு என்ன தேர்றிய நீ? நான் தான் எனக்குள்ளே தான் நீ என்ன பண்ணுகிற உட்காந்துக்கிறேன்னு ஒருத்தன் வந்து சொல்லுங்கிறான். பார்க்குற இடத்துல எல்லாம் நீக்க முடியாதுபடின்னு இன்னொரு சொல்லிட்டு போய்க்கிறான். ஒரு பொம்மையை வரைஞ்சி பிரைசூடின்னு சொல்லி ஒருத்தன் பாட்டு பாடி அழுதுட்டு போய்க்கிறான். இவ்வளோ பேர் சொன்னானுங்க, ஒருத்தன் வந்து உயிராக வந்து சொல்லுங்கிறான். இதை தாண்டி போகிற பைத்தியன்னு கேட்க மாட்டாரான்னு கேட்குறேன் நான். எல்லா கேள்வியும் கேட்கறதுக்கு உரிமை கொடுத்துக்கிறேன். அங்கே போய் கேள்றேன்னா எங்கே வந்து கேட்டுனுக்கிறேன்? திட்டோனா இல்லையா? புரியுதா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். நான் உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன், உனக்கு தேவை தெரியாமல் தெரிஞ்சிருந்தா கூட உன்னை கூப்பிட்டு என்ன பண்ணுவேன், கொட்டி தள்ளிலையா சந்தோஷமாக இரு கொண்டாடு தான் இங்கே வந்த இல்லை. செக்கு மீதி ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே வாழ்க்கைப்பட்டால் பெண்ணின் தேவை தீருமா, குத்தும்போது குத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை, கொக்குவிடம் கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்பது என்னதை. பாடாப்பாட் என்ன பாடு படிக்கிற பிரயோஜனம்? நான் 4 வரி புரிஞ்சிக்கலையே, அவன் வேதம் பச்சு என்ன புரிஞ்சுப்பேன்னு கேட்குறேன். எத்தனை வேதம் பச்சுனா ஒரு சின்ன வார்த்தையில் புரிஞ்சிக்க முடியாது, நீ வேதம் பச்சா மட்டும். ஐயோ பாவமாக இருக்குது. ஞானம் எங்கே இல்லைன்னு கேட்குறேன் நான். ஞானம் இல்லாத ஒரு இடம் இருக்குது. ஒரு முகத்தையும் பார், ஞானம் அப்படி மேலே பிளிரும். ஏன் அது சோகமாகுதுன்னு தெரியும். அது ஏன் வாழ மாட்டேந்தே? ஏன் அவ்வளோ ஆணவம் திமிரு, நான் என்று அகந்த, என்னால் தான் எல்லாம் முடியும், எனக்கு மட்டும்தான் எல்லாம். உண்மை எப்படி இதே எல்லாருக்கும் தான். சீடர்கள் பார்த்துங்கிறாங்களா இல்லையான்னு தெரில, எவ்வளோ பேருக்கு இது புரியுதுன்னு தெரில. இப்போ யோசிச்சிருப்பாங்க கூடவே நிறைய புரியாத கூட்டம் இருக்குது போல இதுன்ட்டு. பரவாயில்ல, புரியாமல் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கினீங்களா, அதுவே பெரிய வரம் தான். எப்போவுமே நான் சொல்லுவேன், என் அறியாமை விலக்கி வைக்கிற ஒவ்வொரு நேரமும் நான் யார் தான்? விசேஷமானவன் தான். ஏன் புரியுதா? இப்போனாச்சும் என்ன பண்ணுங்க, புரிஞ்சிச்சா? மேக்ஸி விஷன் ஆகிடுங்க. மேக்ஸி விஷன்னா பரந்த பார்வை பார்க்க கற்றுக்கங்க. சும்மா பேர் மேக்ஸி விஷன் வச்சா போதாது. எப்படி இருக்கணும் விஷனே? மேக்ஸி விஷனாக இருக்கணும். விட்டு விட்டு நீயே மாட்டினேன்னா அனுப்பி எம்ஜிஆர் மாதிரி அசிங்கமானினா யார் தப்பு? யார் தப்பு? இப்போ சொல்லுங்கள், கடவுள்கிட்ட பேசினா என்ன பேசுங்க? உலகம் சுற்றம் வாரிமண்ணா. ஏன் கடவுள்கிட்ட கேட்குற பேசினா என்ன கேட்பீங்கன்னு கேட்குறேன். ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? ஏங்க கேட்கணும்? ஏன் கடவுள்கிட்ட மகிழ்ச்சியாக கொண்டு ஏன் கேட்கணும்? அந்த சிரிக்க மாட்டான். உனக்கு பல்லு ஊற்றுது, ஒன்று சாப்பிட்றதுக்கு மெல்றதுக்கு. நாய் பல்ல காட்டும், சிரிச்சா நாய் காட்டும் பார்த்துக்கிறீங்களா? எது காட்டா? எது காட்டா? கோவத்தை காட்டும். மனுஷன் பல்ல எது காட்டுவா? ஒரே பல்லு தான். விலங்கு காட்டினா, மனுஷன் காட்டினா பல்ல கொஞ்சம் காட்டு. புரியுதா? கடவுள் நம்மளை எப்படி பண்ணிக்கிறான்? விலங்குகளுக்கு இல்லாத அறிவு. ஒரே பல்லு தான். விலங்கு எப்படி காட்டான்? குரங்கு எப்படி காட்டும் பார்த்துக்கிறீங்களா? அது பல்லு பெருசாக காட்டினா குரங்கு போய்விடும் வரும். நம்ம எவ்வளோ சிரிக்குமோ அவ்வளோ அப்படியே உள்ள இந்த பக்கம் அடிச்சுன்னு போன பல்லு, விட்டு போன பல்லு, ஓட்டைக்கிற பல்லு தெரிய செஞ்சேன்னா 6 மாத குழந்தையை போல் சிரிப்போம். சிரிப்பதற்கு பள்ளி எதுக்குடா? சிரிக்கிறதுக்கு என்ன தேவையில்லை. அந்த பக்கம் வாங்கி சிரித்த உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லிட்டாங்க? உலகமே தெரியுதுன்ட்டுக்கிறாங்க. பல்லு வந்து என்ன ஆயிடுச்சு? உலகத்தை மறைச்சிச்சு. புரியுதா? உங்கள் அறிவு உங்களை என்ன பண்ணுது? மறைக்குது. உங்கள் ஆணவம் என்ன பண்ணுது? உங்களை மறைக்குது. புரியுதா? இப்போ யாருக்கு சொல்லணும்? சீடருக்கா வெளிக்கிறவங்களுக்கா?
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.